நேத்து நீங்களும் அண்ணனும் டான்ஸ் ஆடுனீங்கல்ல, அந்த வீடியோவை சோஷியல் மீடியால போட்டேன். செம்ம லைக், செம்ம வியூஸ் தெரியுமா? அப்படியே காமி. எங்க உங்க அண்ணன் அண்ணியின் டான்ஸ் அட்டகாசம் ஏங்க நம்மள பத்தி தாங்க போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம சரவணன் அவர் வைஃப் பத்தி பேசினார்ல, அத பத்தி என்ன போட்டிருக்காங்க? நல்லா தான் சொல்றாங்க. அவரு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காராம், கியூட்டா இருக்காராம். பாத்தீங்களா பிரதர், உங்களை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அட நீங்க வேற. ஆமா மாமா, அந்த விளையாட்டுலயே நீங்க 2 பேர் மட்டும் கலந்துக்கவே இல்ல. இது சின்ன பசங்க விளையாட்டு இல்ல, நாங்க பெரியவங்க உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். அது எப்படி சார்? விளையாட்டுன்னா விளையாட்டு தானே. அகில், நீ தானே பாட்டில சுத்தி விட்ட. இவங்க 2 பேருக்கு மட்டும் எதுக்கு சலுகை எல்லாம்? அப்படி ஒண்ணும் இல்லையே, இப்ப கூட ஏதாவது பண்ண சொன்னா பண்ணுவாங்க. டேய், ஏன்டா இப்படி தேவையில்லாம கோர்த்து விடுற? சார், அவர் கரெக்டா தான் சார் சொல்றாரு. நீங்களே எங்க அப்பாவும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? சார், எதுக்குடா இந்த தேவையில்லாத விஷப்பரிச்சை எல்லாம்? சார், நல்ல வேளை பாட்டுன்னு சொன்னாங்களே சார், அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் சார், வேற எதுவும் சொல்லாம. சார், பாட்டு நான் சார், நான் வேணா ஆரம்பிக்கவா சார்? எங்க அப்பாவை பாத்தீங்களா எப்படி ரெடியா இருக்காருன்னு? நீங்க ஆரம்பிங்கப்பா. மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா, அது உக்காந்து பேசையிலே தேனு உள்ளுற ஊறுதம்மா, அது ஏன் தான் தெரியலையே, அத நான் தான் அறியலையே, இந்த தாகம் இந்த மோகம் இங்கு ஒன்னாலே இந்நேரம் உண்டாச்சு. என்ன மாமா, பாட்டு பாடும் போதே நவரசங்களும் முகத்துல அப்படியே நாட்டியம் ஆடுதே. அத்தைக்கும் உங்களுக்கும் அப்படியே எக்கச்சக்க லவ் இருக்கும் போல இருக்கே. பா, உடம்புல ஏதாவது பச்சை குத்திருக்கீங்களா என்ன? அட நீ வேற என்னம்மா, பழசெல்லாம் வேற கிளறிக்கிட்டு. சரி சரி, என்ன ஓட்டுனதெல்லாம் போதும். இப்ப சார் ஒரு பாட்டு பாடுவாரு. சார் சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. வேண்டாம் சார். கமான் பா, பாடுங்க. பாடுங்க சார், சும்மா பாடுங்க சார். மாமா, பாடுங்க. சரி, நான் பாடுறேன். ஆனா யார் கிண்டல் பண்ணக்கூடாது. லிரிக்ஸ் நான் இதுல பார்த்து தான் பாடுவேன். ஓகேவா? எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீ தானா, எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா. ஹலோ. என்ன சௌந்தர்யா, என்ன பண்ற? நான் என்னங்க பண்ண போறேன்? அதே ஹாஸ்பிட்டல், அதே மருந்து மாத்திரை, அதே சாப்பாடு. எனக்கு எப்படா இங்க இருந்து கிளம்புவோன்னு இருக்குங்க. சௌந்தர்யா, ஒன்னு சொல்லட்டுமா? பேசாம நீ கிளம்பிங்க வந்துறேன். எனக்கு மட்டும் இங்க இருக்கணும்னு ஆசையா என்ன? ஆனா டாக்டர் இருக்க சொல்றாரே.
இன்னும் 1 நாள் இருங்க, 2 நாள் இருங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காருங்க. சௌந்தர்யா, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். கடந்து போற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை மிஸ் பண்றேன். அது சரிங்க. 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்குற எனக்கே அப்படி தோணும் போது, பறந்து விரிஞ்சு இருக்கிற அந்த ரெசார்ட்ல இருக்கிற உங்களுக்கு தோணாதா? சௌந்தர்யா, பேசாம டாக்டர் கிட்ட கேட்டு நீயும் எங்க கூட வந்துட முடியுமான்னு பாரு. பாக்குறேங்க. அவரு டிஸ்சார்ஜ்னு சொன்னா நான் உடனே ஓடி வந்துருவேன். சரிங்க, நீங்களும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. என் உடம்புக்கு நல்லாதான் இருக்கேன். என்ன மனசுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. நீ பக்கத்துல இருந்தா நம்ம 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு தூங்குவோம். குடும்பம், பிசினஸ், அது இதுன்னு 1000 விஷயங்கள் பேசுவோம். நீ மெடிசின் சாப்பிட மறந்துட்டா நான் உனக்கு சொல்லுவேன். நான் மறந்துட்டா நீ எனக்கு ஞாபகப்படுத்தி கையிலேயே கொண்டு வந்து கொடுப்ப. அதெல்லாம் இப்ப இல்ல சௌந்தர்யா. அகில், அஞ்சலி கூட இருக்காங்கதான். இருந்தாலும் கூட நீ இருக்கிற மாதிரி வருமா? இப்படியே நீங்க கவலைப்பட்டு போட வேண்டிய மாத்திரையெல்லாம் மறந்துடாதீங்க. சொன்னா நீ சிரிப்ப. இருந்தாலும் சொல்றேன், எனக்கு மருந்து நீதான் சௌந்தர்யா. ஏங்க, என்னங்க இது சின்ன பசங்க மாதிரி? சொல்லப்போனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னோட மனசுல ஒரு விஷயம் தோணுது. இந்த நிமிஷம் இப்பவே உன்னை பார்க்கணும்னு தோணுது. நீ சமைச்சதை சாப்பிடணும், உன் சிரிப்பை பார்க்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. பழைய கதையெல்லாம் உட்காந்து பேசணும்னு தோணுது. இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் டாக்டருக்கே தெரியாம நான் பாட்டு கிளம்பி வந்துருவேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கும் அப்படித்தான் தோணுது. பேசாம கிளம்பி வந்துறேன். அது சரி. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தெரியும், இப்ப வயசும் இல்ல போல இருக்கு. ஏங்க, வருஷ கணக்குல உங்க பக்கத்திலேயே இருக்கும் போதெல்லாம் நீங்க இப்படி பேசினதே இல்லையேங்க. ஆமா சௌந்தர்யா, ஒரு பொக்கிஷத்தோட அருமை யாருக்குமே அது கூடவே பக்கத்துல இருக்கும்போது தெரியாது. அதை விட்டு விலகி இருக்கும்போது தான் தெரியும். அதைத்தான் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்தாங்கம்மா, இந்த டீயை குடிங்க. இங்க ரொம்ப போர் அடிக்குதுமா, பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்ற? வீட்ல நீ மட்டும்தான் இருந்திருக்கணும், நானும் ஹாஸ்பிடல் போயிருப்பேன். உங்களுக்கும் தாம்மா சொல்றேன், நீங்க ஹாஸ்பிடல் போயிருந்தா பிஸியா வேலை பார்த்திருப்பீங்க. இங்க சும்மாவே இருக்க வேண்டியதா இருக்கு, அதான் சொல்றேன். நான் இங்க சும்மா இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? பாரதி கூட எதிர்காலத்துல நான் சேர்ந்து வாழ என்னெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையும் ரீபூட் பண்ணதான் நான் இங்க இருக்கேன். வித் யுவர் ஹெல்ப். சொல்ல போனா இந்த விஷயத்தை எனக்கு புரியுற மாதிரி சொன்னதே நீதானே சாந்தி? அஞ்சலிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் பாரதிக்கு 2வது கல்யாணம் பண்றத பத்தி அந்த வீட்ல யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன் பாரதிக்கே அந்த ஆசை போயிடும்னு நீதானே சொன்ன? அது கரெக்ட் தான். ஆமாமா, சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கொம்பு எடுத்து அடிக்கணும். எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. ஏதாச்சும் செஞ்சு இதை இந்த கட்டத்திலேயே காலி பண்ணிடணும்.
கவலையே படாத சாந்தி, அத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த டேபிள்ல வெள்ளை கலர்ல இருக்கிற மாத்திரையை எடுத்துட்டு போய் அஞ்சலி கிட்ட கொடுத்துரு. சிகப்பு கலர் மாத்திரையை அர்ச்சனா கிட்ட கொடுத்துரு. ஓகேவா? சரிம்மா. இந்த புடி. நான் குளிச்சுட்டு வரேன், அப்புறமா போய் சாப்பிடுவோம். ஓகே. சாந்தி, அதே டேபிள்ல என்னோட விட்டமின் டேப்லெட்டும் இருக்கு. அதோட சேர்த்து இதை குழப்பிடாத, புரிஞ்சுதா? சரிம்மா. என்னங்க சத்தம்? ஒண்ணுலம்மா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எது எந்த மாத்திரை நீ எனக்கு எப்படி தெரியும்? சரி, எடுத்துட்டு போய் கொடுப்போம், பாத்துக்கலாம். வெள்ளை மாத்திரை அஞ்சலிக்கு, அதுல ஒரு குழப்பமும் இல்ல. நமக்கு அஞ்சலி மாத்திரை தான் முக்கியம். அர்ச்சனா கொடுக்கிற சிவப்பு மாத்திரை தான் குழப்பமா இருக்கு. விட்டமின் மாத்திரை தானே, கொடுப்போம், பாத்துக்கலாம். ஐயோ, ஆமா. அகில், அத்தை இன்னும் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காங்களா, இல்ல வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அத்தை கிட்ட எதுவும் பேசினியா? நான் பேசல, ஆனா அப்பா பேசினாரு. அம்மா என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா? இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா உடம்புக்கு எதுவுமே இல்லை, நல்லா ஆயிட்டாங்க. ஆனா டாக்டர் அம்மாவை இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்து பாத்துக்கிட்டு வரட்டும் அகில். நம்ம வீட்லயும் யாருமே இல்ல, அத்தையால தனியா இருக்க முடியாதுல்ல. கரெக்டு தான். அஞ்சலி, எனக்கு ஒரு கால் வருது, நான் போய் பேசிட்டு வரேன். ஹலோ. எங்க இருக்கா? இந்த மாத்திரையை வெண்பாமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க, மறக்காம இப்பயே போட்டுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன மாத்திரை இது? இல்ல அகில், ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் வெண்பா கிட்ட சொன்னேன், அவதான் இதை கொடுத்து விட்டா. ஏன் என்னாச்சு இப்போ? ஏய், வெண்பா கொடுத்தால நீ எதுக்கு சாப்பிடுற? என்ன அஞ்சலி நீ? அகில், நான் தான் அவகிட்ட கேட்டேன், அதனால ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன். அகில், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவதான் கொடுத்தான்னு தெரிஞ்சிரும்ல. ஏய், தப்பா நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அதுக்கெல்லாம் அவ பயப்படுறாளா? அஞ்சலி, அவ விஷ பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கூடாத. இது என்ன மாத்திரைன்னே தெரியல. எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாத்திரையை நீ சாப்பிடாத. ஏய் அகில், ஏன்டா தூக்கி போட்ட? வேணாம் அஞ்சலி, உன் கையில எதை கொடுத்தாலும் போடாத. உனக்கு அவசரமா மாத்திரை தேவைப்படுச்சுன்னா நான் வெளியே போய் அலைஞ்சு தெரிஞ்சாவது வாங்கிட்டு வரேன். இல்ல அகில், அவ்வளவு அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பமே
தடுக்குதே. ஆ, இந்த லெட்டர் ஓகே தானா இல்ல இன்னும் நிறைய எழுதணுமா? இந்த ஒரு பேப்பரே அதிகம்தான். இதையே எப்படி படிச்சு காட்ட போறேன்னு தெரியல. ரொம்ப பதட்டமா இருக்கே. என்ன பண்ணலாம்? லெட்டர் எழுதி அனுப்புங்கன்னு சொல்லாம படிச்சு காட்டுங்கன்னு சொன்னாங்களே, அந்த வகையில சந்தோஷம்தான். எப்பா, என்ன அனுப்ப சொல்லியிருந்தா என் மானமே போயிருக்கும். ஏன்னா நம்ம எழுதினது நமக்கு மட்டும்தான் புரியும். சில சமயம் நமக்கே புரியாது. இப்ப என்ன பண்ணலாம்? சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? இந்நேரம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுவோம். அது வரைக்கும் நம்ம அப்படியே சொல்லி பார்த்துருவோம். முதல்ல இந்த மாத்திரையை முழுங்கிடணும். அவர் எப்ப வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அச்சு அச்சு, என்னங்க, ஏன் இப்ப வந்தீங்க? என்னடி கேள்வி இது? ஏன் இப்போ வந்தீங்களா? இல்லங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். இப்பதாண்டி வர்றேன். அதுவும் உனக்காக ஒண்ணு வித்தியாசமா கொண்டு வந்திருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? குடியரிச்சனா குடி. நல்லா இருக்குங்க. இப்படி ஒரு பூவை நீ பார்த்திருக்கவே மாட்ட. என்ன பூன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? இது ஒரு காட்டுப்பூ. அந்த காலத்துல லவ் பண்றவங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பூவை கொடுத்துதான் லவ் பண்ணிப்பாங்களா? இந்த இடமே ஒரு காலத்துல காடா இருந்துச்சாம். அதனாலதான் காட்டு செடி 1-2 அங்கங்க மிச்சம் இருக்கு. ஓஹோ. வச்சுக்கோ அர்ச்சனா. பொறு 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 பொறு, நானே வச்சுக்கிறேன். பாரு, செம்மையா இருக்க. என்ன அர்ச்சனா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ ஓகே. இன்னைக்கு கச்சேரி வச்சிடலாமா? ஐயோ, எப்ப பாரு இதே பேச்சுதானா? முதல்ல போய் குளிங்க போங்க. அப்படின்னா உனக்கு ஓகே தானே அர்த்தம்? சூப்பர் அர்ச்சனா. மாமன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள மனசு மாறிட மாட்டிய? காட்டு சிறுக்கி யார் காட்டு சிறுக்கி இவ? மழை கொடுப்பாலும் இடு இடுப்பாலும் மாயமா போவாலோ. போங்க நீங்க. போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷா வரேன். ஓகே. ஐயோ, இது என்ன புதுசா இருக்கு? சரி, ஓகே, இது வேற கம்பெனியா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தை வேண்டான்னு சொல்லி நான் மாத்திரை போடுற விஷயம் மட்டும் இந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அத்தை கிட்ட சொல்லிடுவாரு. அப்புறம் அத்தை நம்மள உண்டில்னு பண்ணிடுவாங்க. அர்ச்சனா, உஷாராயிரு. அர்ச்சனா, உஷாராயிரு.
கொருக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியாக ஏங்க அம்மா ஐயோ என்னங்க நீங்க எப்ப பாரு இதே வேலையா உங்களுக்கு பாத்து வர மாட்டீங்களா பாட்டு ரொம்ப முக்கியமா உங்களுக்கு அம்மா வலிக்குது வலிக்குது அம்மா சாய்ங்க அம்மா ஐயோ இனிமே கட்டில்ல சாஞ்சானா கட்டாதரையில சாஞ்சானா ஏங்க அப்படி சொல்றீங்க பவர் கட் ஆயிருச்சு அச்சு இல்லையே ஏசி டிவி எல்லாம் நல்லா தானே வேலை செய்யுது அடிப்படி பைத்தியக்காரி ஐயோ ஐயோ ஹலோ ஹலோ நான் தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? பேசலாமா? நான் சாப்பிட போனேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை சொன்னாங்களா? எல்லாம் ஒரு யோகம் தாங்க. வழக்கமாக நம்ம வீட்டில் இந்த நேரத்தில் தானே சாப்பிடுவோம், அதை வச்சு சொன்னேன். சரி, நீங்க சாப்பிட்டாச்சா? முடிஞ்சதுங்க. நான் உங்ககிட்ட அந்த லெட்டரை படிக்கலான்னு வந்தேன். எந்த லெட்டர்? அதாங்க அன்னைக்கு நீங்க கூட எழுதி படிக்க சொன்னீங்களே. ஓ ஓ ஓ அதுவா? சாரி 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 சாரி, நான் அதை மறந்தே போயிட்டேங்க. நிஜமாவே நான் சொன்னதுக்காக நீங்க லெட்டர் எழுதினீங்களா? நீங்க தானுங்க எழுத சொன்னீங்க. சொன்னேன், ஆனா அத நீங்க சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நினைக்கல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப அத எழுதி கையில வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. படிச்சு காட்டவா? படிங்க, நானும் கேட்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். இதோ ஒரு நிமிஷம் இருங்க. படிக்கிறேன், கேக்குறீங்களா? அன்புள்ள சந்தியா, நீ என் மனசுக்குள்ள வந்தியா? உன் அன்பை எனக்கு தந்தியா? நீ தான் எனக்கு இந்தியா. கேவலமா இருக்காங்க. ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. இல்லைங்க, கவிதை எழுதணும்னு முயற்சி பண்ணி அது இப்படி வந்துருச்சு. எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதான் கவிதை எழுதுறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மனசுல இருக்கிறத அப்படி எழுதியிருக்கேன். சும்மா இது ஒரு முன்னரை தான். இப்ப அடுத்தது படிக்கிறேன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். படிங்க. உங்களை ஏன் பிடிக்கும்னு காரணம்லாம் சொல்ல தெரியாதுங்க. குழந்தைக்கு அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அது போல தான் இதுவும். நீங்க மிகவும் அழகானவர். தோற்றத்தில் மட்டுமல்ல, மனமும் அழகானவர். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு நான் அரண் போல இருந்து துணையாக இருப்பேன். என் உயிர் காதலியேன்னு எழுதியிருக்கேன். என் உயிர் என் உயிர் என் உயிர் என் உயிர். சொல்லுங்க. என் உயிர் என் உயிர் என் உயிர் சொல்லுங்க. என் உயிர். சொல்லுங்க. என் உயிர். என் உயிர் தோழி. அவ்வளவுதாங்க, லெட்டர் முடிஞ்சது.
என்னங்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை. ஆ இல்ல நல்லா இருக்குங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. ஆ, ஆ, சரிங்க சரிங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கேன். உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு எழுத வராது. ஐயோ நீங்க வேற, அப்படிலாம் இல்லைங்க, நீங்க சூப்பரா எழுதிருக்கீங்க. ஆ, அப்படியே நீங்க ஏங்க சொல்லுங்க. ஏங்க நீங்களும் என்னை பத்தி லெட்டர் எழுதி இதே போல எனக்கு படிச்சு காட்டுறீங்களா? ஆ, ஆ, ஹலோ நானா? ஏங்க எனக்காகங்க. அச்சோ. சரிங்க, எழுதுறேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க, நான் வைக்கிறேன். சரிங்க. ஏவா, நான் இப்ப எப்படி லெட்டர் எழுதுவேன்? ஐயோ. என்னாச்சு சாந்தி? 2 பேர்கிட்டயும் மாத்திரை கொடுத்துட்டால? கொடுத்துட்டம்மா. அஞ்சலிக்கு எந்த சந்தேகமும் வரல. சந்தேகம் எதுக்கு அவளுக்கு வரப்போகுது? அவ தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் மாத்திரை கொடுத்துருக்கேன்னு நினைச்சிருப்பா. நீ ஏதோ உளறி வைக்கல? இல்லம்மா, கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, அந்த அகிலன் இருந்தானா? அகிலன் இருந்தாருமா. ஆனா மாத்திரையை கொடுக்கும் போது அவருக்கு ஏதோ போன் வந்துருச்சுன்னு ஏஞ்சி போயிட்டாரு. அங்க அஞ்சலி அம்மா தனியா தான் இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? அகிலன் இருக்கும்போது கொண்டு போய் கொடுத்துருக்க, அவனுக்கு சந்தேகம் வராதா? அவர் அங்க இருப்பாருன்னு நான் நினைக்கலம்மா. அவனுக்கு ஏற்கனவே என் மேல ஏகப்பட்ட சந்தேகம். நீ என்னோட சர்வன்ட் அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ நீ தானே உஷாரா இருந்திருக்கணும். ஏன் தான் இப்படி சொதப்பிரியோன்னு தெரியல. யாருன்னு பாரு. வாங்க. வெண்பா, பிஸியா இருக்கீங்களா? இல்ல வா பார்வதி. ஹாய். ஹாய். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை வெண்பா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நீங்க எதுவுமே சொல்லல. அதுக்குள்ள எங்க அண்ணி பேச்சு மாத்தி என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹே, எதை பத்தி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது வெண்பா, என்னோட அண்ணி அர்ச்சனா எதுக்காக உங்களை தேடி வந்தாங்க? என்ன பேசினாங்க? என்ன கேட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம். வேற யாரும் பேச்சு துணை கூட ஆள் இல்ல. அப்போ இருக்கிறவங்க கிட்ட தானே பேசி ஆகணும். இல்ல, நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? வெண்பா அம்மா எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? எதுக்கு போய் சொல்லணும்? அப்படின்னா நீங்களாச்சும் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அர்ச்சனா அண்ணிய போய் பார்த்துட்டு வந்தீங்க? நான் எதுக்கு அவங்கள போய் பார்க்க போறேன்? போய் சொல்லாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அர்ச்சனா அண்ணிய பார்த்து எதையும் கொடுத்துட்டு போனீங்க. நான் பார்த்தேன். அடியே சாந்தி, உனக்கு போய் சொல்லவும் தெரியல, அதை மறைக்கவும் தெரியல. உனக்கு ஏன் இந்த வேலை? பாரு, நான் சொல்றத கேளு. உன் அண்ணி அர்ச்சனா என்னை வந்து பார்த்து பேசினது நிஜம்தான். அவங்க எதுக்காக வந்து பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ குழந்தை உண்டாக கூடாதான், அதுக்கு மருந்து கேட்டுதான் வந்தாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா பார்வதி, இப்போதைக்கு குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறா உங்க அண்ணி. அதனால குழந்தை உருவாகாம இருக்க மாத்திரை போட்டுக்கிறா. ரொம்ப நாளா போட்டுட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ வரும்போது மாத்திரை மறந்துட்டு வந்துட்டாலாம். அந்த மாதிரி மாத்திரையெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டா உடனே கொடுத்துட மாட்டாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாதான் கொடுப்பாங்க. அதனால தான் எழுதி கொடுத்தேன்.
இப்போ சாந்தி போய் உங்க அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு வந்ததும் அந்த மாத்திரை தான். இதுல நீ இவ்வளவு ஷாக் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? ஊர் உலகத்துல பல பேர் இந்த மாத்திரையை போட்டு தெரியுறாங்க. ஆனா எங்க அண்ணி யாருக்குமே தெரியாம ரகசியமா தானே இதை பண்றாங்க. அப்புறம் என்ன, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா இதை பண்ண முடியும்? ஐயோ வெண்பா, நீங்க வேற. சந்தியா அன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு சில மாசம் தான் ஆகுது. ஆனா அர்ச்சனா அன்னைக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஏன் குழந்தை பெத்துக்கலன்னு எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்டது இல்லைங்க. ஆனா அண்ணி இப்படி மாத்திரை சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ருத்ர தாண்டவம் ஆடிடுவாங்க. அதான் இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன், கரெக்டா? சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவேன், உடனே எல்லாம் சொல்ல மாட்டேன். இனிமே எங்க அண்ணியோட குடுமி என் கையில. ஏய், நீ உடனே நேரா போய் அர்ச்சனா கிட்ட எல்லாம் கேட்றாத. அப்புறம் அவ என்கிட்ட தான் வந்து நிப்பா. கவலைப்படாதீங்க வெண்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. இதை வச்சு உங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் கிளம்புறேன். பாய். வரேன். ஹால் நரல மாதிரி இருந்துகிட்டு எப்படி வில்லத்தனம் பண்ற பாத்தியா? ஆமாமா, ஆனா உங்களை யாரும் மிஞ்ச முடியாது. ஆனா அர்ச்சனா கிட்ட மாத்திரை கொடுக்கும் போது பார்வதி பாத்துருக்கா. இதுதான் நீ தெரியாம குடுக்கிற லட்சணமாடி. ஷோ, ஏன் தான் நீ வர வர இவ்ளோ மொக்கையாட்டி வரையோ தெரியல. சரி, அந்த டேபிள்ல என்னோட விட்டமின் மாத்திரை இருக்கு, குடு. ஐயோ, என்னடி, போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தாங்கம்மா. ஐயோ கடவுளே, போச்சு. சரி சாந்தி, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். சரிம்மா. ஓகே. வயிறு வலிக்குது. வலிக்குது. சாந்தி, ஏ சாந்தி. என்னம்மா, என்ன சாந்தி? வயிறு வலி தாங்கல சாந்தி, உயிர் போகுது. ஐயோ அம்மா, நம்ம மாத்திரை மாத்தி கொடுத்துருமா? வேணாம், நம்மள வாய் கொடுத்தா மாட்டிப்போம். நம்ம தப்பா எதுவும் சாப்பிடலையே. ஏ சாந்தி, நீ எனக்கு ஒரு மாத்திரை கொடுத்தல, அந்த மாத்திரை எடுத்துட்டு வா. அம்மா, போய் எடுத்துட்டு வாடி. சரிங்கம்மா. ஐயோ வலிக்குது. அடி வீணா போறவளே, இதே கொடுத்து தொலைச்ச. ஆமாமா, இது அர்ச்சனாக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைடி. ஐயோ, அவளுக்கு விட்டமின் டேப்லெட் கொடுத்துட்டு எனக்கு இதை கொடுத்து தொலைஞ்சிட்டியே. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம நடந்துருச்சு. என்னடி தெரியாம நடந்துச்சு? அந்த அர்ச்சனை இக்கட கெட்டு போறா. எனக்கு எப்படி வயிறு வலிக்குது தெரியுமா? ஐயோ, ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வா. ஓ, நான் ஒரு பைத்தியக்காரி. ஏன் மாத்திரை நான் ஹேண்ட்பேக் குள்ள வைக்காம வெளியே ஏன் வச்சேன்?
ரொம்ப வலிக்குதாமா? போயிடு மரியாதையா. மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ குழப்பத்துல தப்பா கொடுத்துட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது சாந்தி. கடுப்பு கிளப்பாம இங்க இருந்து போயிடு. ஐயோ போடி. ஐயோ வலிக்குது. நான் வேற ரொம்ப ஈஸியா அவர் மனசுல நினைக்கிறத லெட்டரா எழுதி கொடுக்க சொல்லிருக்கேன். ஆனா அவரும் கஷ்டப்பட்டு எதையோ எழுதி கொடுத்தாரு. அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, இல்ல என்னன்னு ஆரம்பிக்கிறது ஒண்ணுமே புரியல. எதையோ ஒண்ணு எழுதுவோம். நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னே தெரியல. எனக்கு என்னென்னமோ தோணுது. ஆனா எழுததான் வரல. சூப்பர். நீங்க என்ன உனக்கு எழுத வரலன்றதுலாம் இதுல எழுதணுமா? சரியான லூசு லூசு சந்தியா நீ. இஷ்டப்படும். அந்த காலத்து லவ்வர்ஸ் எல்லாம் எப்படிதான் சலிக்காம மாத்தி மாத்தி லெட்டர்லாம் எழுதிக்கிட்டாங்களோ தெரியல. இப்பெல்லாம் அனுப்பின மெசேஜுக்கு உடனே ப்ளூ டிக் காட்டலனா அதை விட அப்படி என்னதான் வேலை இருக்குன்னு அவ்வளோ கோவம் வருது. முடியாதுப்பா, இந்த லெட்டர் எழுதுற வேலைலாம் நமக்கு செட் ஆகாது. பேசாம ஐயா சாமி ஆளை விடுங்கன்னு சொல்லி அவர்கிட்டயே அப்படியே சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். இப்படி சொல்றதுதான் நமக்கு நல்லது. எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டா அந்த சாந்தி. சரியான வேஸ்ட் அவ. அம்மா காஃபி. வயிறு வலி எப்படிமா இருக்கு? சரியாயிடுச்சா? ஏன் சரியாகலன்னா இன்னொரு மாத்திரை தரலான்னு பாக்குறியா? ஏமா இப்படி சொல்றீங்க? அதான் சொல்றேனேமா, தெரியாம நடந்துருச்சுன்னு. தெரிஞ்சே இப்படி பண்ணுவனா? நீ மாத்திரையை போடுங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போனதும் டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்பவே எனக்கு டவுட் தான். அதான் என்ன சாந்தி சத்தம்னு கேட்டேன். அப்பவும் மறைச்சிட்ட. மாத்திரை மாறி போயிடுச்சுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? மன்னிச்சிருங்கம்மா, எப்படியோ தப்பு நடந்துருச்சு. நீங்க காஃபி குடிங்க, ஆறிட போகுது. அர்ச்சனாக்கு உங்களுக்கு அந்த அம்மா மாத்திரை மாறி போச்சு. ஆனா அஞ்சலிக்கு நீங்க சொன்ன அதே மாத்திரை தான் கொடுத்திருக்கேன். அப்படின்னா அஞ்சலிக்கு இந்நேரம் ஏதாச்சும் ஆயிருக்கணும்லம்மா? நிச்சயமா ஆயிருக்கும். அப்படின்னா ராத்திரியில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அவளுக்கு வலி இருந்திருக்கணுமே. பக்கத்து ரூம் தானே, சத்தம் ஏதாவது கேட்டுச்சா உனக்கு? அப்படியா சொல்றீங்க? இப்போ காஃபி எடுக்க ரெஸ்டாரண்ட் போகும்போது அஞ்சலியும் அகிலனும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்களே, நான் அதை பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே ஆவலையம்மா. ஏய், என்ன சாந்தி சொல்ற? நிஜமாவே அஞ்சலிக்கு நான் கொடுத்த மாத்திரை தான் கொடுத்தியா, இல்ல அவளுக்கு ஏதாவது சத்த மாத்திரை கொடுத்து தொலைஞ்சிட்டியா? ஆஹா, சத்தியமா இல்லம்மா, அது நீங்க கொடுத்த மாத்திரை தான். ஏன்னு தெரியுமா? உங்களுக்கும் அர்ச்சனாக்கும் தான் சிவப்பு கலர் மாத்திரை, அஞ்சலிக்கு வெள்ளை கலர் மாத்திரை. நான் வெள்ளை மாத்திரை தான் அஞ்சலிக்கு கொடுத்தேன், அதுல சந்தேகமே இல்ல. அப்புறமும் அவ எப்படி அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா? ஒன்னும் புரியலையே. ஹே சாந்தி, அவகிட்ட நீ எதுவும் உளறி வைக்காத, நான் பாத்துக்கிறேன்.
குட் மார்னிங். ஹாய், வாங்க உட்காருங்க. ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. இல்லங்க, ராத்திரி நல்லா நிம்மதியா படுத்து தூங்குனேன். நல்லா அடைச்சு போட்ட மாதிரி தூக்கம். அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் நல்லா தூங்க விட்டுருக்காரு போலயே. ஆமாங்க, நான் நினைச்சபடி நேத்து எதுவுமே நடக்கல. அவரு ரூம்லயே வழுக்கி விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சு. எதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்பட வேண்டிய நிலைமையில இருக்கீங்க பாத்தீங்களா? பாவம்தான். இருந்தாலும் நீங்க கொடுத்த மாத்திரையை நான் போட்டேன். ஆனா அதான் வேஸ்டா போச்சு. நேத்து மட்டும் இல்ல, எப்ப அந்த மாத்திரையை போட்டாலும் வேஸ்ட் தான். ஆ, ஆ, என்ன டாக்டர் சொல்றீங்க? ஏன்னா நீங்க சாப்பிட்டது சத்து மாத்திரை அர்ச்சனா. ஆ, சத்து மாத்திரையா? ஆமா அர்ச்சனா, இதோ நிக்கிறாளே சாந்தி, இவகிட்ட சரியான மாத்திரையை எடுத்து கொடுக்க சொல்லி போனேன். ஆனா இவ மாத்தி கொடுத்து வச்சிருக்கா. நல்ல வேலை உங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாருனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்போ ஏன் மாத்திரை யாருக்கு போச்சு? அது வந்துங்க, நீ ஒரு வந்து வேணாம், நீ செஞ்ச குழப்பம் எல்லாம் போதும். இல்ல அர்ச்சனா, அந்த மாத்திரை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நான் கிடைச்சா எடுத்து வைக்கிறேன். ஐயோ, ஆனா நான் அந்த மாத்திரை நம்பி இந்த ஒரு வாரத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சா நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? சரி பரவாயில்ல, விடுங்க. எப்படி இருந்தாலும் என் புருஷனுக்கு அடிபட்டு இடுப்பொலியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாத்துக்கலாம். சரிங்க, நான் வரேன். மாத்திரை கிடைச்சா சொல்லுங்க. ஏமா இவளோட நாத்தனார் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போனாலே, அத பத்தி இந்த அர்ச்சனா கிட்ட எதுவுமே சொல்லல. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? அப்படியே சொல்றதா இருந்தாலும் அதுல நமக்கு எப்படி லாபம் வரும்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். சரிம்மா.